சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா வானலில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க, அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வாழைக்காவையும் நம்ம ஆட் பண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலேயே அது ஃப்ரை ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸில் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக நம்மளுக்கு வாழைக்காய் ரெடி ஆகிடும். இப்போ அந்த எண்ணெயிலேருந்து வாழைக்காவை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரை மாதிரி பண்ண வேணாம்னா நீங்கள் தண்ணி தெளிச்சு லைட்டாக அதை வேக வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாஃப்டாக வரும். வாழைக்காவெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற எண்ணெயில் பாயில்டு எக் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா மசாலா எக் சூப்பரா ரெடி ஆயிடும். கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.